ஹலோ கைஸ், ரோஹித். இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, ஜெண்டர் வைஸில் வந்து எத்தனை கேண்டிடேட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி அப்பேர் ஆகி குவாலிஃபை ஆயிருக்காங்க 2021, 22 கம்பேர் பண்ணி பார்ப்போம் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்படியே பார்க்கும்போது 22ல் எத்தனை பேர் குவாலிஃபை ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். மெயிலில் எத்தனை பேர் குவாலிஃபை ஆயிருக்காங்க, ஃபீமேலில் எத்தனை பேர் குவாலிஃபை ஆயிருக்காங்க, டிரான்ஸ்ஜெண்டரில் வந்து எவ்வளோ பேர் குவாலிஃபை ஆயிருக்காங்க, டோட்டலாக எவ்வளோ குவாலிஃபை ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2021 கம்பேர் பண்ணும்போது 2022 நிறைய பேர் எழுதியிருக்காங்க. 21 வந்து மெயில் வந்து 7,10,979 பேர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதில் 6,81,168 பேர் வந்து எக்ஸாம் எழுதியிருக்காங்க. அதில் 3,75,260 பேர் தான் வந்து குவாலிஃபை இருக்காங்க. எவ்வளோ கம்மியாக இருக்குது பாருங்கள். அதே போல் 2022 பார்க்கும்போது 8,07,538 பேர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதிகமாக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அப்பியர் ஆனதும் அதிகமாக அப்பியர் ஆகியிருக்காங்க. 7,63,545 பேர் அப்பியர் ஆகியிருக்காங்க. அதில் குவாலிஃபை ஆனது வந்து 4,29,160 பேர் தான் வந்து குவாலிஃபை இருக்காங்க இந்த வருஷம். அதே போல் ஃபீமேல்னு பார்க்கும்போது 2021 பார்க்கும்போது அதிகமாக வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. எவ்வளோனா 9,03,787 பேர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதில் எத்தனை பேர் எக்ஸாம் எழுதியிருக்காங்கன்னு பார்க்கும்போது 8,63,093 பேர் தான் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. அதே போல் எத்தனை பேர் குவாலிஃபை இருக்காங்கன்னு பார்க்கும்போது 4,94,806 பேர் தான் வந்து குவாலிஃபை இருக்காங்க ஃபீமேலில் 2021. 22 பார்க்கும்போது ரெஜிஸ்டர் வந்து 10 லட்சம் பேர் பண்ணியிருக்காங்க. 10,64,794 பேர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க 2022. இதே எக்ஸாம் எத்தனை பேர் எழுதியிருக்காங்க பார்த்திங்கன்னா நிறைய பேர் எக்ஸாம் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தாலே தெரியுது. ஒரு 50,000-4,000 பேர் தான் எழுதலை, பாக்கி எல்லாருமே எழுதியிருக்காங்க. 10,115 பேர் வந்து எக்ஸாம் எழுதியிருக்காங்க. அதில் 5,63,902 பேர் வந்து குவாலிஃபை இருக்காங்க. பாருங்கள், ஹியூஜ் நம்பர். ஆனால் பாதி பேர் அப்படியே குறைஞ்சிட்டாங்க. இதே வந்து டிரான்ஸ்ஜெண்டர்லன்னு பார்க்கும்போது 2021 வந்து 16 பேர் எழுதியிருக்காங்க. அதில் 14 பேர், 2 பேர் வந்து எக்ஸாம் எழுத வரல, 14 பேர் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. அதில் 8 பேர் வந்து குவாலிஃபை இருக்காங்க 2021. 22ல் 11 பேர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. 11 பேருமே அப்பியர் ஆகியிருக்காங்க. அதில் வந்து 7 பேர் தான் வந்து குவாலிஃபை ஆகியிருக்காங்க. இப்போ டோட்டலாக 2021 பார்க்கும்போது 16,14,777 பேர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. அதில் 15,44,275 பேர் வந்து எக்ஸாம் எழுதியிருக்காங்க. அதில் 8,70,074 பேர் வந்து குவாலிஃபை இருக்காங்க. இதே வந்து 2022 பார்க்கும்போது 18,72,343 பேர் வந்து குவாலிஃபை இருக்காங்க. இது ஹியூஜ் நம்பர் அப்படின்னு சொல்லலாம். இந்த தடவை அதிக பேர் வந்து நீட்டாக எழுதியிருந்தாங்க. அதில் 17,64,571 பேர் வந்து எக்ஸாம் எழுதினாங்க. அதில் 9,93,069 பேர் வந்து குவாலிஃபை ஆகியிருக்காங்க. டோட்டலாக மெயில், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர் எல்லாருமே சேர்த்து இத்தனை பேர் குவாலிஃபை ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இதே மாதிரி பல டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு சீக்கிரமாக சொல்யூஷன் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.